ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழினி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 நாளுக்குரிய வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. முன்னாடி நாள் நைட்டு டின்னர் ரெடி பண்ணுறதுலேருந்து அடுத்த நாள் மதியம் வரைக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. டின்னருக்கு இன்றைக்கி என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, இட்லி தோசைக்கு வந்து டெய்லியும் சட்னியாக வச்சுட்ருக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக முட்டை குழம்பு வைக்கலான்ட்டு பெரிய ஆனியனாக இருந்தால் 1 ஆனியன் கட் பண்ணிக்கங்க, சின்னதாக இருந்தால் 2 ஆனியன் கட் பண்ணிக்கங்க. தேங்காய் வந்து கொஞ்சம் ஒரு மூடியாட்டம் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்டு ஒரு 4 பல், இஞ்சி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். முட்டை குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. தேங்காய் வந்து போட்டாச்சு. ஒரு வரமிளகா வந்து காரத்துக்காக நான் சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு இது 2ஐயும் வந்து சேர்த்துக்கலாங்க. கடமிளகு கொஞ்சமாங்க, சீரகம் வந்து கொஞ்சமாக, எல்லாமே வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து நிறையா போட்டோம் அப்படின்னா நமக்கே வந்து பக்குவம் தெரியாது, கச்சல் அடித்த மாதிரி குழம்பு வந்து திகட்டிருங்க. அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சோம்பு, கசகசா, ஒரே ஒரு கிராம்பு இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா அரைப்பட்ட உடனே கடைசியாக வந்து பொட்டுக்கடலை சேர்த்து, பொட்டுக்கடலை வந்து நல்லா குழம்பு திக்னஸ்க்காக வந்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, தாளிக்கிற கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாங்க. இப்போ அடுத்ததாக வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாயை லைட்டாக மட்டும் கீறி சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி வந்து வரமிளகா ஒன்று காரத்துக்கு சேர்த்துருக்கிறதுனால இது வந்து லைட்டாக கீறி ஒரே ஒரு பச்சை மிளகாயை சேர்த்திடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளியை வந்து போட்டுடலாங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். அது வதங்கிறதுக்காக வந்து லைட்டாக நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இப்போ நம்ம காரத்துக்காக வீட்டில் வந்து மிளகாய்த்தூள் வந்து அரைச்சி வச்சுருப்போங்க, குழம்பு மிளகாய்த்தூள். அதுவே வந்து லைட்டாக மட்டும் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஆல்ரெடி பச்சை மிளகா, வரமிளகா எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால லைட்டாக போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி வந்து போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பச்சை வாசம் வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த முட்டை குழம்புக்கு தேவையான அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து அதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷமாட்டம் கொதிக்க விட்டுறலாங்க. பச்சை வாசம் வந்து போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டு கிடைக்குங்க. இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, குழம்பு வந்து டேஸ்ட்டு வரல அப்படின்னா வந்து லைட்டாக ஒரு இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து லைட்டாக சக்தி பிராண்டு கறி மசால் தூள் வந்து லைட்டாக மேலாப்பில் தூவி விட்டோம் அப்படின்னா வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டு வந்து நமக்கு கொடுக்குங்க. அடுத்ததாக வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதித்து பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாட்டவே வச்சுருங்க. முட்டையை உடச்சி ஊற்றும் போது நமக்கு குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டிப்பட்டுரும். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சுட்டு இப்போ நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டு நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. மிக்ஸ் பண்ணால் குழம்பு வந்து தனித்தனியாக வந்து திரண்டுரும். அதனால் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வந்து உடச்சி முட்டையை ஊற்றினோன்னா அப்படியே வந்து சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நல்லா முட்டை வந்து ஒரே ஒரு வந்து வெந்துருச்சு. கலக்கிட்டோம் அப்படின்னா முட்டை உடஞ்சி தனித்தனியாக திரிஞ்சு வந்துடுங்க குழம்பு. இப்போ நமக்கு வந்து உடச்சி ஊற்றின முட்டை வந்து தனித்தனியாக வெந்து சூப்பராக வந்து இருக்குங்க. இன்னொரு 5 நிமிஷம் வந்து கொதித்த உடனே இப்போ நம்ம மல்லித்தலை போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா மல்லித்தலையோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இதில் வந்து இறங்கி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இதுக்கு நம்ம தோசை வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க. நைட் டின்னர் வந்து முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த நாள் காலையில் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் தொடர்ந்து. இன்றைக்கான மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக பனி வந்து நல்லா ரொம்ப அப்படியே குளிரோடு வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க. மார்னிங்கே வந்து ஃப்ரெஷ் ஜூஸு, காஃபி வந்து ஒரு நாள் ஒரு மாதிரி வந்து ரொட்டீனுங்க. ஒரு சில நாள் வந்து காஃபி குடிக்கலான்னு இருக்கும். இன்றைக்கி வந்து ஜூஸு
மாதுளம்பழம் வந்து உரித்து ஜூஸ் போட்டுட்டு நம்ம போய் சமையல் வேலையை வந்து ஆரம்பிக்கலாங்க. மாதுளம்பழத்தை வந்து உரித்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம அதை லைட்டாக உடச்சி விட்டு பின்னாடி கத்தியோ கரண்டியோ வச்சு தட்டும்போது நமக்கு வந்து சூப்பராக அது வந்து உருந்து வந்துருங்க. இப்போ நம்ம ஜூஸ் வந்து ரெடியாகி சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அத்தை வந்து ஆல்ரெடி பருப்பு வச்சுருந்தாங்க. பாசிப்பயிரும் தக்காளியும் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுருந்தாங்க. அதை நம்ம இப்போ தாளித்து விட்டுட்டு அடுத்ததாக பீக்கங்காய் வந்து இருந்துச்சுங்க, தோட்டத்துலேருந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அந்த பீக்கங்காயை வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம பொரியல் வந்து பண்ணிடலாங்க. பீக்கங்காயை தோல் சீவிட்டு ஒரு அளவான சைஸில் வந்து கட் பண்ணிட்டுங்க. இப்போ கடுகு சிம்பிளாக வந்து தாளித்து விட்டு பொரியல் செய்கிறேங்க. கடுகு தாளிக்கிற கடலைப்பருப்பு போட்டு தாளித்து விட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுங்க. 2 பச்சை மிளகாயை கீரி மட்டும் போட்டிருக்கேங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீக்கங்காய் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாங்க. நம்ம தண்ணி விட வேண்டியதில் தானாகவே வந்து அதுலேயே வந்து தண்ணி விட்டோம் நல்லா வெந்து சூப்பரான டேஸ்ட்டோடு வந்து கிடைக்குங்க. இப்போ வந்து கலருக்காக மட்டும் லைட்டாக மஞ்சள் தூள் வந்து போட்டு, காரத்துக்காக வந்து நான் போடலைங்க, சும்மா கலருக்காக லைட்டாக வந்து மஞ்சள் தூளும் மிளகாய் நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் இதை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பொரியல் தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாங்க. அடுத்ததாக சாப்பாடு வந்து வச்சுக்கலாங்க. அரிசி ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம சாப்பாடு வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா காலையில் சாப்பாடு வேலையெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த வந்து பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து என்ன வேலைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இட்லி தோசை மாவுக்காக அரிசி ஊற வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து வெந்தயம் வந்து போட்டிருக்கு. இப்போ உளுந்து வந்து காலையில் தான் ஊற வச்சுருந்தோம். ஒரு 1 மணி நேரத்தில் உளுந்து வந்து ஊறிடுங்க. இதை கழிஞ்சிட்டு இந்த கழிஞ்ச தண்ணியை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் வெத்தலை வந்து இப்போ தான் சின்ன செடி வந்து நட்டுருக்கேங்க. அந்த செடிக்கு ஊற்றுனா வந்து கொஞ்சம் நாளாக தளைஞ்சு வரும் அப்படின்ட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேங்க. நான் வந்து இப்படி இதை மாதிரி ஊற்றி இதோட 3 தலை வந்து தளைஞ்சு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடியும் நான் வெத்தலை செடி வந்து நட்டு வச்சேங்க. ஆனால் வந்து நிழலில் நட்டு வச்சிட்டேன். எதனாலேனே தெரில 2 குருத்து வந்துட்டு அது அப்படியே இதாகிரும், தண்ணியில் வந்து இத்து போயிடும். இப்போ வந்து 2-3 குருத்து வந்துருச்சுங்க. எப்படா வளருன்னு நான் பார்த்துட்ருக்கேங்க. அந்த வேலையை வந்து முடிச்சுட்டு மாவு அத்தை ஆட்டி வச்சுருவாங்க. இப்போ நம்ம வீடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. உள்ள வெளியில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் காய்ச்சி வச்சுருந்தேங்க. விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு செம்பருத்தி இதெல்லாமே போட்டு காய்ச்சி வச்சுருந்தேன். அதை டபுள் பாயிலிங் பண்ணிவிட்டு நம்ம தலைக்கு நல்லா வந்து தேய்ச்சிட்டு இன்றைக்கான வேலைகள் வந்து இதோட வந்து முடிச்சுக்கிறேங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.